நம்ம உடம்புல இருக்கக்கூடிய துணியே நம்மளுக்கு வலியை ஏற்படுத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு மனுஷனுக்கு அக்கிங்கிற வியாதி நம்ம பாடியோட இம்யூனிட்டி குறைய ஆரம்பிக்கிறப்போ வரலாம். யூசுவலா ஒரு 50ல இருந்து 60 வயசுக்கு மேல. இந்த அக்கி வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் அதால ஏற்பட்ட நரம்பு காயத்துல இருந்து அந்த நரம்பு மீள முடியாததால நம்ம ஈவன் போடுற துணி கூட அந்த அக்கியால வந்த தழும்புல பட்டா ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும்னு சொன்னா நம்ப முடியுதா? இந்த அக்கி ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசெல்லா ஜாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள்ல போய் செட்டில் ஆயிடும். அண்ட் நம்மளுடைய இம்யூனிட்டி குறையிறப்போ அந்த நரம்புகள் வழியா பரவி தோலுக்கு வந்து தோல்ல கொப்பளங்களை ஏற்படுத்துது. ஒன்ஸ் இந்த வைரஸ் போனதுக்கு அப்புறம் அந்த தழும்பு மறைஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த நரம்புல ஏற்பட்ட காயங்கள் குணமாகிறது இல்லை. இதை சரி பண்ணவே முடியாதா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இதை நம்ம வந்து மிப்சி மினிமல் இன்வேசிவ் பெயின் இன்டர்வென்ஷனில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்ஃபொராமினல் எபிடியூரல் இன்ஜெக்ஷன்ஸ், செகண்டு பல்ஸ்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன், மூணாவது நியூரோ மாடுலேஷன். ஸோ இந்த 3 ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சர்ஜரி கிடையாது. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட நரம்பை தெளிவாக கண்டுபிடிச்சு இந்த நரம்பை அமைதிப்படுத்த முடியும். நம்ம பெயின்லேருந்து ரிலீஃப் ஆக முடியும். ஸோ இந்த அக்கியாலேயோ இல்லை அக்கியால் வந்த இந்த எரிச்சல் வலியாலேயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க சஃபர் ஆகுறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.